இப்போ ஓவர் நைட்டில் ஒபாமா ஆன மாதிரி டீப் சீக் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் பீரியடில் ரொம்பவே பாப்புலர் ஆயிடுச்சு. ஸோ டீப் சீக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஏஐயில் நீங்கள் ஓப்பன் ஏஐ, அதாவது சாட் ஜிபிடி இல்லைன்னா கூகுளோட ஜெமினி, மெட்டா ஏஐ இவங்கள மாதிரி நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டிங்க அப்படின்னா டீப் சீக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆன்சர்ஸ் வந்து சொல்லுவாங்க. பட் வந்து ஓவர் நைட்டில் ஒபாமா ஆன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டீப் சீக் வந்து ரொம்ப ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் வந்து ரொம்பவே பாப்புலர் ஆயிடுச்சு. ஏன் இந்த மாதிரி ஷார்ட் பீரியடில் பாப்புலர் ஆச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தலாம். இப்போ சாட் ஜிபிடி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பல வருஷங்கள் வந்து அந்த ப்ராஜெக்ட் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ வெளியில் கொண்டு வந்திருக்காங்க. டீப் சீக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சைனாவை பேஸ் பண்ண ஒரு கம்பெனி. ஸோ இந்த டீப் சீக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரொம்பவே கம்மியான ரிசோர்ஸை வச்சுக்கிட்டு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் கம்மியான காஸ்ட்டை வச்சுக்கிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஏஐ சாஃப்ட்வேரை உருவாக்கியிருக்காங்க. அந்த சாட் ஜிபிடி வந்து அமெரிக்கா பேஸ்டு கம்பெனி. இப்போ இவங்க வந்து கிரியேட் பண்ணும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு அதிகப்படியான மெமரி இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ் எல்லாம் தேவைப்படுது, இதுக்கு வந்து ஹை காஸ்ட் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹை லெவலில் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த ஓப்பன் ஏஐ மூலமாக இந்த சாட் ஜிபிடியை உருவாக்குனாங்க. ஆனால் இவங்க டீப் சீக் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான காசில் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ், ரொம்ப கம்மியான ரிசோர்ஸை யூஸ் பண்ணி இந்த டீப் சீக் அப்படிங்கிற ஏஐயை உருவாக்கியிருக்காங்க. அதனால தான் இந்த டீப் சீக் பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடி, மெட்டா ஏஐ, கூகுளோட ஜெமினி இதெல்லாம் அடிச்சுட்டு மேலே வந்துருச்சு. ஸோ இப்படி டீப் சீக் வந்து மேலே வந்தது பார்த்தீங்கன்னா ஏஐ இண்டஸ்ட்ரியில் ஒரு பொட்டன்ஷியல் கேம் சேஞ்சர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம்.